Hello guys, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற டுட்டோரியல்ல டிஸ்ப்ளே ஆகிற டயகிராம் எப்படி Catiaல போடுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டயகிராம் போட போகிறதுக்கு முன்னாடி நான் டயகிராமாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கெட்ச் தான் போட போகிறோம். இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 150. இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 105 + 75 180 வந்துடும். தென் இந்த இடத்துல சர்க்கிள் வந்து 30, இது வந்து ரேடியஸ், ரெண்டு பக்கமும் ரேடியஸ் வந்து 40, இங்கே 40, இது ஃபில்லட்டில் கொடுத்துக்கலாம். தென் இதுலேருந்து இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 70 வரும். தென் 40 வரும். தென் இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 70, இங்கேருந்து இது வரைக்கும் 35, இங்கேருந்து இது வந்து 35. தென் இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 40, டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 80 வந்துடும். தென் இதோட ரேடியஸ் 75, இதோட ரேடியஸ் 65. இந்த 6 இந்த எட்ஜ் அது எல்லாமே 6 இன்ட்டு இந்த 1 2 3 4 5 6 வந்துடும். அது வந்து ரேடியஸ் எட்ஜ் ஃபில்லட் வந்து 10 வந்துடும். வாங்க அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஒன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் ஒரு டிப்ஸ் வச்சுருக்கேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி. வாங்க டயக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபைல் கொடுத்து நியூ கொடுத்து அதில் பார்ட் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. தென் டாப் லைன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் எடுத்து நார்மலாக ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கு கன்ஸ்டன்ட்ஸ் கொடுங்க. ரேடியஸ் வந்து 30 கரெக்டாக. தென் லைன் சூஸ் பண்ணி கரெக்டாக அதில் மிடில் சூஸ் பண்ணி அப்பில் ஒரு லைன் போட்டுக்கோங்க லெஃப்ட் சைடில். தென் பாட்டம்லேயும் லெஃப்ட் சைடில் ஒரு லைன் இழுத்துக்கோங்க. தென் ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்து அதுக்கு லென்த்தோட டிஸ்டன்ஸ் கொடுங்க. டிஸ்டன்ஸ் வந்து 105. சேம் 105 கீழேயும் தரணும். தென் உள்ள சர்க்கிளை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் லைன் எடுத்து இந்த லைன் கீழே இருந்து மேலே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல 105 கொடுத்தா போதும். இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லி டிஃபைன்ட் ஆயிடுச்சு. தென் எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு பேட் எடுத்து லென்த் வந்து 10 mm கிளிக் ஓகே. தென் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் டாப் எட்ஜை நான் 3Dயில் வந்து 2D கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தென் நார்மலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் லெஃப்ட் சைடும் அதேமாரி ஒரு லைனு. தென் கீழே ஒரு லென்த்தனா ஒரு லைன் இழுத்துக்கோங்க. தென் இப்போ நான் வந்து அந்த லைனை செலக்ட் பண்ணி வெர்டிக்கலுக்கு மாற்றிக்கிறேன். கிளிக் ஓகே. தென் ட்ரிம் எடுத்துக்கிட்டு இந்த இதையும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு கன்ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டு இது வந்து 10, இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 30. தென் எக்ஸிட் கொடுத்துக்கிட்டு எகைன் பேட் எடுத்து இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 60. ஓகே கொடுத்துக்கோங்க. தென் அதில் டாப் ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் இப்போ வந்து ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. தென் அதுக்கு வந்து கன்ஸ்டன்ட்ஸ் கொடுங்க. ரேடியஸ் வந்து 75. தென் ஒரு சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. தென் இப்போ நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் இந்த லைனை 2Dக்கு மாற்றிக்கிட்டு அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன் நான். தென் எகைன் லைன் எடுத்து இதை வந்து நான் ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கிட்டு லெஃப்ட் சைடு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதேமாரி கீழே லெஃப்ட் சைடு ஒரு லைன் போட்டுக்கிறேன். சேம் எகைன் லைன் எடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். தென் இப்போ வந்து நான் எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கிறேன் கரெக்டாக ஃபுல்லுத்தையும். தென் இப்போ கன்ஸ்ட்ரெயின் எடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கு லென்த் பார்த்தீங்கன்னா 105. ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. இப்போ வெளில வந்துட்டு எகைன் பேட் எடுத்து
10 கொடுத்துக்கோங்க. கிளிக் ஓகே. ப்ரிவ்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. தென் இப்போ வந்து நான் எட்ஜ் ஃபில்லட் தரேன். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 40. ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த எட்ஜ் கொடுங்க. தென் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இந்த எட்ஜ் கொடுங்க. ப்ரிவ்யூ. தென் கிளிக் ஓகே. தென் அந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். தென் கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு அது மாதிரி செட் பண்ணிக்கிட்டு ஒரு சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். வெர்டிக்கலாக ஒன்று போட்டுக்கிறேன். ஹரிசாண்டலாக ஒன்று போட்டுக்கிறேன். சென்டர் லைன். தென் ஒரு சர்க்கிள் எடுத்து சின்ன சர்க்கிள் ஒன்று, தென் பெரிய சர்க்கிள் ஒன்று, தென் கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ரேடியஸ் வந்து 65, உள்ளதுக்கு 15 கரெக்டாக. தென் இப்போ வந்து நான் ஆஃப்செட் பண்ணுறேன். ஓகே, ட்ரிம் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி. தென் இப்போ நான் ஆஃப்செட் பண்ணுறேன். இந்த லைன் மேலே வந்து 5 வேணும். தென் டபுள் கிளிக் பண்ணி அதை நான் 5 மாற்றிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து கியூக் ட்ரிம் எடுத்து எக்ஸஸாக உள்ளதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் இங்கேயும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல லைன் இல்லை இந்த இடத்துல ரைட் சைடு ஒரு ஆஃப்செட் வைக்கணும். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சிடலாம். தென் சென்ட்ரல் லைன் எடுத்துக்கிட்டு ஓகே, இப்போ வந்து அந்த லைனை தள்ளி இப்போ ஒரு ஆஃப்செட் ஒன்று வச்சுக்கிறேன் கரெக்டாக. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் வந்து 5. கிளிக் ஓகே. தென் இப்போ நான் ட்ரிம் எடுத்து எக்ஸஸாக உள்ளதை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இங்கேயும் ட்ரிம் பண்ணிக்கிறேன், இங்கேயும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் கீழே உள்ள லைனையும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் எட்ஜ் ஃபில்லட் எடுத்துக்கிட்டு இந்த 2 எட்ஜுக்கும் நான் ஃபில்லட் தரேன். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10. அதேமாரி இந்த பக்கமும் இந்த கார்னரும் 10 கொடுக்கணும். ஓகே, தென் இப்போ எகைன் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். நார்மலாக ஒரு இந்த ஃபேஸை சர்க்கிள் ஒன்று போட்டுங்க. தென் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி இந்த சர்க்கிளையும் இந்த ஃபில்லட்டையும் நான் வந்து கான்சென்ட்ரிசிட்டி பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. தென் இப்போ அந்த நான் சர்க்கிளுக்கு ரேடியஸ் தரேன். ரேடியஸ் வந்து 30. ஓகே, இப்போ நம்ம மெர்ஜ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த லைனும் இந்த சர்க்கிளும் யூஸிங் கண்ட்ரோல். ஐ திங்க் ஓகே மெர்ஜ் ஆகிருக்கு, அதனால தான் அந்த வயலட் கலர் வந்துச்சு. தென் இப்போ நான் லைன் எடுத்து கரெக்டாக இதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஓகே இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டலாக எல்லாம் போட்டுங்க. அதை நம்ம செலக்ட் பண்ணி ஹரிசாண்டலுக்கு மாற்றிக்கலாம். அப்போ தான் ட்ரிம் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். தென் கிளிக் ஓகே. தென் இப்போ நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கிறோம் எக்ஸஸாக உள்ளதை. உள்ளேயும் ட்ரிம் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் நம்ம டேஞ்சன்சி பண்ணிக்கிறோம். கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எகைன் ஒரு ஆஃப்செட் பண்ணணும். இதை ட்ரிம் பண்ணிக்கிட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆஃப்செட் ஒன்று பண்ணணும். ரைட் சைடு பண்ண முடிய லெஃப்ட் சைடு ஒரு 5 mm பண்ணணும். தென் இப்போ உள்ள எக்ஸஸாக உள்ள லைனை ட்ரிம் பண்ணிக்கிறேன். சென்டர் லைனையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு இந்த லைனையும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். கீழே போட்ட லைனையும் ட்ரிம் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். தென் இந்த இடத்துல வந்து எகைன் ஒரு எட்ஜ் ஃபில்லட் வரும். சேம் ரேடியஸ் 10.
ஓகே. தென் ஓகே, மேக்ஸிமம் கரெக்டாக இருக்குது. தென் எக்ஸிட் ஆகிட்டு பாக்கெட் கொடுத்து ரிவர்ஸ் டைரக்ஷன் ப்ரிவ்யூ ஓகே கொடுத்துங்க. தென் இப்போ இன்செர்ட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபியூஷன் மிரர் கொடுத்துக்கிட்டு சென்டர் பிளேன் சூஸ் பண்ணி நான் அந்த கட்டை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். கட் ஆயிடுச்சு. தென் இப்போ வந்து நான் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ போட்ட ஃபேஸை வந்து நம்ம சென்டராக உள்ள பாட்டெல்லாம் கட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் 3Dலேருந்து 2Dக்கு மாற்றுற பாட்டு எல்லாமே கட் பண்ணணும். இதையும் 3D to 2Dக்கு மாற்றிக்கிறேன். இந்த எட்ஜில் உள்ள லைனை நான் 3Dலேருந்து 2Dக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஸ்கெட்சாக. அதான் அதோட ஒர்க்கிங். அந்த டூலோட ஒர்க் வந்து இதுதான். 3Dலேருந்து 2Dக்கு மாற்றுறது தான் அதோட டூலோட ஒர்க்கு. தென் நான் ஃபுல் எட்ஜையும் 3Dலேருந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன். இங்கேயும் 3Dலேருந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன். இப்போ லைன் எடுத்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேம் இந்த எட்ஜையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணிங்க கரெக்டாக. தென் 10 mm இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே இருக்குது கரெக்டாக. தென் பாக்கெட் கொடுத்து ப்ரிவ்யூ கொடுத்து ஓகே கொடுத்துங்க. தென் கீழே உள்ள ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. தென் இதோட ரேடியஸ் வந்து டயா வந்து 20 வரும் கரெக்டாக. ரேடியஸ் 10ன்னு கொடுக்கலாம், இல்லை டயா 20ன்னு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். டயா வந்து கரெக்டாக 20. கிளிக் ஓகே. தென் எக்ஸிட் ஆகிட்டு பேட் கொடுத்து 60 mm கரெக்டாக. ஓகே, ப்ரிவ்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. சேம் அதே ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுங்க. தென் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிட்டு சேம் சர்க்கிள். இதோட டயா பார்த்தீங்கன்னா 30 வரும், ரேடியஸ் 15 வரும். 15. தென் பாக்கெட் கொடுத்து 10 கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக ஓகே ஃபிட் பண்ணியாச்சு. தென் இந்த லைனை 3Dலேருந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷனு சேம், இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். தென் இப்போ நான் வந்து ஒரு சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். தென் இந்த பாயிண்ட்லேருந்து ஓகே நான் ஸ்கெட்சுக்கு மாற்றிக்கிறேன். தென் கரெக்டாக 35க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் கீழே வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டு லென்த்தானா போட்டுக்கோங்க. தென் நான் இந்த எட்ஜையும் 3Dலேருந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன். சேம் இந்த எட்ஜையும் 3Dலேருந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன். சேம் இந்த எட்ஜையும் 3Dலேருந்து 2Dக்கு மாற்றிக்கிறேன். தென் லைன் எடுத்து கீழே உள்ள இந்த லைனில் இருந்து கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டு சேம் அதேமாரி வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தென் கியூப் ட்ரிம் எடுத்து எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. உள்ளே போகிற லைனையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து கரெக்டாக நம்ம இந்த 35 கொடுக்கணும். டபுள் கிளிக் பண்ணி 35 கொடுத்துக்கோங்க. தென் இதுக்கு எட்ஜ் ஃபில்லட் கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 15. அது ஒன்றும் இல்லை, லென்த்தை ட்ரிம் பண்ணி நம்ம வந்து ரேடியஸை மாற்றுறதுனால அப்படி அந்த ஒரு காஷன் வருது, வேறு எதுவும் இல்லை. இதுவும் 15. தென் இன்னர் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 வரும் கரெக்டாக. அந்த கேப் வந்து 10. 15 - 10 5 வந்துடும். இங்கே 15 + 10 25 வந்துடும். அந்த கேப் கொடுக்கறதுக்கு கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்துக்கிட்டு கன்ஸ்ட்ரைன்ட் கொடுங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரேடியஸையும் அந்த ரேடியஸும் கிளிக் பண்ணி மேலே தூக்குனிங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் வரும். 10 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வந்துடுச்சு. தென் இப்போ வந்து நம்ம சென்டர் லைன் ஒன்று போட்டுக்கிறோம். அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஃபுல்லி க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட். தென் பேக் போய்கிட்டு மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்து
5 கொடுத்துக்கோங்க. 5 + 5 10ன்னு வந்துடும். தென் ப்ரிவ்யூ கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. சேம் இன்சர்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபியூச்சர்ஸு இங்கே சர்க்குலர் எடுத்துக்கோங்க. ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இன்ஸ்டன்ஸ் வந்து 4 கொடுக்கணும். இப்போ நான் அந்த ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டேன். இன்ஸ்டன்ஸ் கொடுங்க, அது ப்ரிவ்யூ தெரியும். கிளிக் ஓகே. சரி, எல்லா பக்கமும் கரெக்டாக வந்து அந்த மாதிரி கரெக்டாக வந்துடுச்சு. ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இந்த டயக்ராமுக்கு போனஸாக உள்ள டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மவுஸை பிடிச்சி சுத்தம் இல்லை, தென் மூவ் பண்ணுறது பண்ணிடலாம். தென் அதுக்கு ஷார்ட்கட் மட்டும் சொல்கிறேன் கீபோர்டில். தென் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் ஏரோ கீ அப்பில் கொடுத்தீங்கன்னா அப் ஆகும், டவுனில் கொடுத்தீங்கன்னா டவுன் ஆகும். லெஃப்ட்டு டு ரைட்டு, தென் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஏரோக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். இந்த வீடியோவோட போனஸ் டிப் இது தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.